இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியம் how is faith working, அதாவது விசுவாசம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து இரண்டாவது தொடராக உங்கள் பற்றிலே நான் இதை நடத்தியிருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். விசுவாசம் எவ்வாறு செயல்படுகிறது, how is faith working. சரிங்களா? வாய்க்கும் வயிறுக்கும் சம்பந்தம் உண்டு, வாயின் பலனால் வயிறு நிரம்பும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? நம்புகிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்னுடைய வாய் ஜீவ ஊற்று சொல்லுவோமா? ஆயிட்டிருந்து அப்படின்னா நான் நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்றால் என்னுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்கின்ற பொழுது தேவன் என்னை ஏற்கனவே நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்கின்ற பொழுது அதிலிருந்து சகல நன்மைகளையும் நான் மோண்டு கொள்ளலாம், அதை எடுத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கிணற்றிலிருந்து தண்ணீரை மோண்டு கொள்வது போல என நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, என்னுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்கின்ற பொழுது அதிலிருந்து சகல நன்மைகளையும் நான் என்ன செய்யலாம்? மோண்டு கொள்ளலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த என்னென்ன காரியங்களை இந்த வாயிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அப்ப இந்த வாயை சரியான விதத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கிற, தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த வாய். ஹல்லேலூயா. அவனை வெற்றியின் பக்கமாக, அவனை மேன்மையை நோக்கி வாழ்வில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த வாய். ஹல்லேலூயா. வாய் அவனை திருப்பக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் கடந்த நாட்களுக்கு பார்த்தோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ ஊற்றாக இந்த நாவு மாறுகிறது. ஜீவ ஊற்றாக மாறுகின்ற பொழுது இது எப்படியெல்லாம் நம்முடைய சரீரத்தை குணமாக்குகிறது. பலவீனன் பலவான் என்று சொல்கின்ற பொழுது சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வெறும் ஜீவ ஊற்று என்றால் ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. நாளிலிருந்து நாம் வேற எதையும் நம்ம பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு வெற்றியை தரக்கூடிய வார்த்தைகளை நாம் பொறுக்கி எடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை நம்ம ஏனோதானா என்று நாம் பேசிவிடக் கூடாது. அது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முக்கியமான உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் நேரத்திலும் சரி, முக்கியமான ஒரு தீர்வு எடுக்க வேண்டிய நேரத்திலும் சரி, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், எப்படி நீங்க பேசுறீங்க என்பதை பரலோகம் உற்று பார்க்கிறது. ஹல்லேலூயா. பரலோகம் உற்று பார்க்கிறது, பிசாசானவனும் உற்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய நீ எப்படி நடந்து கொள்றீங்க, எப்படி பேசுகிறீங்க என்பதை இரண்டு பேரும் பரலோக கூட்டமும் உற்று பார்க்குது. பிசாசானவன் என்ன செய்யறான்? உற்று பார்த்து கொண்டு இருக்கிறான். வாயிலிருந்து எது வருதோ அது நடக்கும். அதுக்கு நல்லது வந்தா பரிசுத்த தேவதூதர்கள் உதவி செய்வாங்க, கெட்டது வந்தா பிசாசானவன் என்ன செய்வான்? இருவர் ஒருமனப்பட்டா பூமியில் அது நடக்கும் என்று அவன் கேட்பான் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, இந்த தோல்வி தான் வாயிலிருந்து இவன் எதிர்பார்த்து இவன் சொன்னாரு, இது பதில கொடுமப்பா. ஏன்னா வேதவசனத்தின்படி இருவர் ஒருமனப்பட்டா அங்க என்ன உண்டாகும்? ஏன்னா பதில் கிடைக்கும் என்று பார்க்கிறோம்ல. அதனால நாம் பிரச்சனை நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை பரலோகம் என்ன செய்கிறது? உற்று நோக்கி பார்க்கிறது. ஏன்னா பிசாசானவனும் பார்த்து கொண்டு இருக்கிறான். சரிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனம். ஜேம்ஸ் chapter 3 verse 1. சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பார்களாக. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. போதகர்களுக்கு முதலில் சொல்லுகிறார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாமல் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். பாருங்க, போதகர் ஆக வேண்டும் என்று சொல்கிற ஆளை இவர் ஆக வேண்டாம் என்று சொல்லுகிறார். புரியுங்களா? இந்த அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்லுகிறார், என்ன ஊழியர் நாம் போதகராக ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆளை என்ன சொல்றாரு? நீ போதகராக ஆக வேண்டாம். ஏனென்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப போதகர் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல.
அதனால நீ போதகராக ஆக வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்ப போதகராய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், போதகராய் இருக்கக்கூடிய ஒரு ஆள், கர்த்தரால் அழைப்பு பெற்ற ஒருவர், அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு முன்பாக நின்று ஜனங்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய வார்த்தைகளை அவர் பேச வேண்டும். புரியுங்களா? சும்மா ஏனதான இந்த 2 கதைகளையும் 2 ஜோக்கை சொல்லிட்டு சோத்திரம் சொல்லிட்டு போய்விடுவது கூடாது. அப்படி இருக்க கூடாது. அப்ப ஜனங்களுடைய வாழ்க்கைகளை திசை திருப்பக்கூடிய நல்ல மேன்மையான வாழ்க்கைக்கு நேராக மேன்மையான காரியங்களை அடைந்து கொள்வதற்காக வெற்றி வாழ்க்கைக்கு அடையும்படியான வார்த்தைகளை பேச வேண்டும். அப்படி பேசி ஜனங்களுடைய வாழ்க்கையை திருப்ப வேண்டும், ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடியவர் தான் போதகர். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பிரசங்கம் என்பது பொறுப்பற்ற முறையிலே ஏதோ இன்னைக்கு ஒரு நேரத்தை மக்களை சிரிச்சு கலகலப்பா ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னு இல்லை. ஹல்லேலூயா. கலகலப்பா ஆகணும், அங்க கலகம் தான் வரும். கலகலப்பை மட்டும் ஆக்கிட்டு போய் அதுல ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. புரியுங்களா? பார்த்த உடனே எப்போ பார்த்தா கலகலப்பா இருக்காருங்க, கலகலப்பா பேசிட்டு இருக்காருன்னா கொஞ்ச நேரம் பேசி பார்த்தா அங்க கலகம் உண்டாகும். கலகலப்பு மட்டும் வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றி உள்ள காரியங்களை கொடுக்க அது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல விதத்துல ஜனங்களை வாழ்க்கையை திருப்பக்கூடிய காரியங்களை போதகர் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, நீங்கள் அநேகர் போதகராக நீங்க இருக்க வேண்டாம். ஏனென்றால் போதகராக இருக்கக்கூடியவர் ஜனங்களுடைய வாழ்க்கையை திசை மேன்மையான வெற்றியை நோக்கி திருப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம 7 நாட்கள் என்ன செய்கிறோம்? உட்கார்ந்து ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை உட்கார்ந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஜனங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையை பொறுக்கி எடுத்துக்கொண்டு நம்ம இங்க பேசவில்லை என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியாது, வெற்றியை காண முடியாது, விசுவாசத்தில் வளரவும் முடியாது. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக. அப்ப மக்களுக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய, சுகத்தை அளிக்கக்கூடிய, வெற்றியை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை போதகராக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. அனைத்து சொல்லுவாங்க, இல்லைங்க போய் ஸ்டேஜில் நில்லையா, வாயை விரிவாய் வாயை நிரப்புவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா நியாயாதிபதியில? ஏன்னா வாயை விரிவாய் திற, வாயை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாய் விரிவாய் நிரப்புவேன் சொல்லி இருக்கிறார். அது என்ன சொன்னாரு? நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கின்ற போது போய் வாயை திற, வாயை நிரப்புவேன்னு சொன்னாரு. ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம போய் ஒன்றும் இல்லாம வீட்டில் உட்காந்துட்டு இங்க நான் ஜனங்களுக்கு ஏதோ சொல்ல போறேன்ட்டு முன்னால நின்று புல்பிட்ல நின்று கொண்டு வாயை திறந்தா உள்ள ஈ கொசு தான் போகும், இல்ல வெறும் காத்து தான் உள்ள போகும். வேற என்ன செய்யாது? ஒண்ணும் போகாது. ஹல்லேலூயா. வாயை திறக்கிறேன் அப்படி ஆளுலாம் பார்த்து இருக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு கதையும் இல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் சும்மா இப்ப நினைக்கின்ற கூட இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது இந்த வசனத்தை அவர் கவனிச்சு நல்லா இருக்குமே, இவர் கவனிச்சுதான் நல்லா இருக்குமே. இன்றைக்கு ஊழியத்தில் போதகர் ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை இல்லாம தான் வாழ்க்கையே ஒரு முன்மாதிரி ஆகலாம இருக்கு. இவர் கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர் கவனிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க தோணுது. புரியுங்களா? அப்ப போதகராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் யோசித்து பாருங்க. முதல்ல ஜனங்களை திருப்பக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நான் கொடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேனா? அப்படி யோசித்து பாருங்க. அப்படி உங்களால் இருக்க முடியும் என்றால் நீங்க போதகர்களாக மாறலாம். இல்லை என்றால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. போதகராக இருக்கக்கூடியவர் உட்கார்ந்து சூஸ் பண்ணுங்க, டெலிபரேட் சூஸ், உட்கார்ந்து வார்த்தைகளை பொறுக்கி 7 நாள் உட்கார்ந்து பொறுக்கி எடுத்து ஜனங்களுக்கு என்ன வார்த்தை நீ வச்சிருக்கிறாண்டவர் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி பொறுப்போடு நாம் செயல்படவில்லை என்றால் இந்த ஊழியத்திற்கு வர கூடாது என்று இங்கே யாக்கோபு மனுஷிக்கிறாரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மிக முக்கியம். எப்படி பெரியவர்கள் மத்தியில் எப்படி சரி, சிறியவர்கள் மத்தியிலையும் எப்படி சரி, வாலிபர்கள் மத்தியில் எப்படி சரி, எப்படி அவருடைய வாழ்க்கை திசை திருப்பக்கூடிய வெற்றின் பக்கமாக திருப்பக்கூடிய வார்த்தைகளை
போதகராக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க திருச்சியில வந்து சோமசரம்பேட்டையில ஹாஸ்டல்ஸ், அங்க வந்து அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அனாதை பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்தி கொடுப்பது என்று என்னை வந்து நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். அந்த இது பெரியவர்களுக்கு மாதிரி போய் அங்கே எரேமியாவும் தாவீதும் கொடுத்து சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஏன்னா வந்து பெரிய நம்ம ஒரு டீப்பாக வந்து நடத்த புரியாது. சின்ன பிள்ளைகள் இல்லை, எல்லாம் அனாதை உள்ள பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் என்ன நடத்துவது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன். பாஸ்டர் பேட்டி கிறிஸ்டோவர் அல்லன்பேட்டி நீ கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ண அப்படி இதில் பேசினாரு, போனார். பிள்ளைகளுக்கு தேவையான அருமையான காரியத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார்.